அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூலில் நம்மளுக்கு வந்து பேக் கொடுத்துருப்பாங்க, ஃபுட்வியர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்து எப்படி நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இந்த சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். உடனுக்குடனே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஃபோட்டோ ரீசைசர் ஆப்புங்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி சிம்பிளோடு இருக்கும் டீச்சர்ஸ். இப்போ நான் டச் பண்ணி காட்டுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், செலக்ட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே பேகு கொடுத்த மாணிக்கே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம் டீச்சர்ஸ். இப்போ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இதில் வரல அப்படின்னா இமேஜஸ், அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் இமேஜஸ்ங்கிற டச் பண்ணிங்கன்னா அந்த கேமராங்கிறது ஓப்பன் ஆகும். நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து காட்டும் டீச்சர்ஸ். இப்போ அதில் போய் நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து பேக் கொடுத்த மாணிக்கு இருக்கோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். டச் பண்ணோன்னே இப்போ வந்து அந்த ஃபோட்டோ ரீசைசர் ஆப்பில் வரும். கிராப்பில் போய் இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணோன்னே இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன செய்யணுமோ ரீசைஸ் அப்படிங்கிற டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், கேபியாக காட்டுதா, 1 MB 2 MBன்னு காட்டும். அதை கஸ்டம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா 30 KB வைக்க போகிறேன். 30ங்கிற வந்து நான் வந்து டச் பண்ணிவிட்டு கேபிங்கிற டச் பண்ணோன்னே ப்ளூ கலரில் வரும் டீச்சர்ஸ். ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஆகி முடிச்சோன்னே இப்போ ஃபோட்டோ வந்து வந்துருச்சுன்னு டீச்சர்ஸ். இப்போ இதுதான் ரீசைசர் ஃபோட்டோ. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து எப்போயுமே வந்து நம்மளுடைய ரீசைசர் ஃபோட்டோஸில் இருக்கும். இந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வெளியே வந்துட்டு எப்பயும் போல் நம்ம வந்து நம்முடைய டிஎன்எஸ்சிடி ஆப்புக்குள்ளே போங்க டீச்சர்ஸ். அதாவது அந்தந்த டீச்சர்ஸுக்குரிய செல்ஃப் ஐடி பாஸ்வேர்டு போட்டு போகணும். இந்த பார்த்திங்களா, டிஎன்எஸ்சிடி ஆப் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ யூசர் நேம் வந்து அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய செல்ஃப் ஐடி அது போட்டுக்கிறணும். போட்டு கீழே வந்து அந்த டீச்சர்ஸ்க்குரிய பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. நான் அடித்து காட்டுறேன். இப்போ அறிவிப்புங்கிறத இன்ட்டு மார்க் எடுத்து விட்டுங்க டீச்சர்ஸ். எடுத்துகிட்டு ஸ்கீம்ஸுங்கிறதுக்குள்ளே போங்க. நீங்கள் போனோடனே உங்கள் கிளாஸோடைய செக்ஷன் அது வந்து காட்டும். இப்போ என் கிளாஸ் காட்டுதுன்னு நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே வந்தீங்கன்னா யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கீழே வந்து ஃபுட்வியர் பேக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பேக்குங்கிறத நான் போய் டச் பண்ணுறேன் டீச்சர்ஸ். இப்போ டச் பண்ணோன்னே பாருங்கள், பேக் லார்ஜ் சைஸான்னு கேட்கும். ஆமாம் அப்படின்ட்டு நம்ம டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஃபுல்லாக வரிசையாக கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். அதில் எல்லாமே எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து அதிலே இருக்கும், இன்பில்ட்டாகவே இருக்கும் டீச்சர்ஸ். இப்போ அந்த பையன் ஒருவேளை அந்த பையனுக்கு தேவையில்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. அந்த பையன் வந்து வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதாவது வந்து ஸ்டாக் நாட் ரிசீவ்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாக் கிடைக்கலன்னு விட்டுருங்க. லாங் ஆப்சண்ட்டாக இருக்குன்னா லாங் ஆப்சண்ட்டுங்கிற நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். நம்ம எல்லாருமே எஸ்ன்னு தான் கொடுப்போம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே பாருங்கள் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அந்த பையன் லாங் ஆப்சண்ட்டாக என்னங்கிற மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க டீச்சர்ஸ். பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபோட்டோ, அந்த ரீசண்ட்டுங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே கீழே வாங்கினேன். இப்போ நான் போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்களேன், இந்த பாருங்கள் ரீசைஸர் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். டச் பண்ணோன்னே இப்போ நம்ம ஏற்கனவே ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோ வந்து காட்டுதா, அதை வந்து இப்படி லைட்டாக டச் பண்ணால் போதும் டீச்சர்ஸ். அது வந்து மேலே வந்து ப்ளூ கலரில் வந்துடும். கீழே பாருங்கள் யூஸ்னு ப்ளூ கலரில் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ ஃபோட்டோ வந்து போயிடுச்சு. போனோன்னே இங்கே பாருங்கள் அப்டேட்டுன்னு வந்துருச்சா, அதுக்கு முன்னாடி சூஸ் ஃபைல் இருந்துச்சு, இப்போ அப்டேட்டுன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன தான் அப்டேட்டுன்னு கொடுத்துருந்தாலும் கீழே போய் சேவ்னு கொடுத்தா தான் டீச்சர்ஸ் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இல்லைன்னா அந்த ஃபோட்டோ வந்து உடனே வந்து அது வந்து டெலீட் ஆகிரும். திரும்ப நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் டீச்சர்ஸ். நம்ம கொடுத்தோடனே ஃபைல் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். வந்தாலும் நீங்கள் மறந்துடாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து கீழே இருக்க சேவ்ங்கிற பட்டனை வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணி
கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டீச்சர்ஸ். அதில் வந்து அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே டீச்சர்ஸ், இப்போ இதை பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து வந்து நான் வந்து ஃபுட்வியரை காட்டுறேன். நான் அது எப்படி வந்து ஏற்றணும் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் இதுவும். இப்போ ஃபுட்வியருங்கிற நான் டச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஷூஸ் அண்ட் சாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்தோடனே அதே மாதிரி இன்பில்ட்டாகவே எஸ்ஸுங்கிறது எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. இந்த பையன் எஸ்ஸா நோவா, ஸ்டாக்ஸ் நாட் ரிசீவ்டா, லாங் ஆப்சண்ட்டா, நாட் அப்ளிகபிளா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பையனுக்கு எது சூஸ் ஆகுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். செலக்ட் பண்ணிட்டு போடுங்க. இப்போ நான் எஸ்ஸுன்னு கொடுத்துருக்கேன். அதனால் சூஸ் ஃபைலை டச் பண்ணோடனே இப்போ நம்மளுக்கு வந்து காட்டுது. ஏற்கனவே நம்ம அந்த ஃபோட்டோ வந்து அந்த சாக்ஸு ஷூ கொடுத்த மாணிக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் டீச்சர்ஸ். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். 30 KB கொடுத்து நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நான் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், அப்லோட் ஆகிட்டுருக்கு. அந்த யூஸுங்கிறட்ட இங்கே பாருங்கள், ஃபைல் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. வந்த பிறகு பாருங்களேன், திரும்ப நீங்கள் நான் இப்போ போய் சேவுங்கிற பட்டனை நான் வந்து டச் பண்ணுறேன் டீச்சர்ஸ். ஒவ்வொரு பையனாக பாருங்கள், பார்த்துட்டு இப்போ அப்டேட்டுன்னு வந்துருச்சு. வந்தாலுமே நம்ம மறந்துடாமல் எந்த பட்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற சேவுங்கிற பட்டனை மறந்துடாமல் நம்ம வந்து கிளிக் பண்ணணும் டீச்சர்ஸ். இல்லைன்னா அந்த ஃபோட்டோ வந்து டெலீட் ஆயிரும். இந்த பாருங்கள், டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா. இந்த மாதிரி வந்தால் தான் டீச்சர் அந்த பையனுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ.